பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்க பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தேனங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க சிரிக்க வைக்க நாட்டை செழிக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேனங்க சிரிக்க வைக்க நாட்டை சிரிக்க வைக்கும் சீர்திருத்த கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி தான் உங்களை பார்க்க வந்தேனையா பாட்டு பாடி அழகான கோமாளி தானா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தேனையா இவர் ஏன் எங்கன உட்கார வச்சிருக்கீங்க ஐயா அப்படி ஓரமா உட்காருங்கய்யா என்னமோ நீ பிள்ளையார் மாதிரி நான் உன்னை கும்பிட வந்தது மாதிரி அப்படி ஓரமா உட்காருங்க ஒரு மாதிரியா இருக்கு இப்படி உட்காருங்க அருமையான கள்ளப்பருப்பு வியாபாரி இந்த குளிர்ல நீ வித்து உன் குடும்பத்தை காப்பாத்த அங்கிட்டு ஓரமா இருப்பு தண்ணியில் விழுந்து தொலைச்சிடாத இங்கே வர்றா இது நாடக மேடையா இல்லை பாரா ப்ரோ வெள்ளச்சட்ட ப்ரோ என்னை தெரியுதா உனக்கு பார்க்கும்போது பாரில் சுண்டல் வைக்கிற மாதிரியே இருக்குமே ஹலோ எக்கோவை ராக்காயி மை சட்டத்தான் தச்சன் போது போட்டி ராக்காயி மை சட் இது ஊரை மை சட்டில் வேலைக்கு சத்த ஆளுகளா ஹலோ 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 அன்னை தந்தை நான் வணங்கி தச்சன் புதுப்பட்டி அருமை சபையோர் வணங்கி அருமை வந்திருக்கும் சபை வணங்கி தச்சன் புதுப்பட்டி கிராமத்திலே என் கட்டழகி நமக்கு செட்டி நாட்டு கருப்பந்தா குடியிருக்காரு குங்கும பொட்டழகி நமக்கு கருப்பந்தா குடியிருக்காரு குங்கும பொட்டழகி கருப்பசாமி துணை இருக்காரு குங்கும பொட்டழகி நமக்கு கருப்பசாமி துணை இருக்காரு குங்கும பொட்டழகி அல்வாக்கு சொல்லி வச்சா தச்சன் புதுப்பட்டி காளியம்மை ஏழ மக்களை வாழ வச்சா நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா தரிசனமும் கிடைச்சது ஏன் கட்டழகி தரிசனமும் கிடைச்சது ஏன் கட்டழகி நமக்கு தச்சன் புதுப்பட்டி அடி குங்கும பொட்டழகி அமோய் குங்கும பொட்டழகி நமக்கு தரிசனம் கொடுப்பாரு குங்கும பொட்டழகி சாரத்தை வண்டி ஓட்டி சாரத்தை வண்டி
கருப்பு எசாமி 18 படி கருப்பு எசாமி அந்த 18 படிதான் எனக்கு குலசாமி அக்கினி காளியடி அக்கினி காளியடி அருவாக்கு சொல்லுறதே நீலியடி என் தாயமங்கலம் முத்து மாறிய வணங்கி கெட்டவரம் தந்துருமா எசாமி கெட்டவரம் தந்துருமா எசாமி நம்ம எல்லாத்துக்கும் பெத்த தாய் தாண்டா குலசாமி நன்றி நன்றி ஐயா அந்த பொம்மையை தூக்கி அங்கிட்டு வை பார்வை தெரியாது தெரியாது கொஞ்சம் அப்படி வைங்கண்ணே ஏன்னா அது ஒரு மாதிரியாவே இருக்கு விசில் வராம வை அப்படி விசில் வரணும்னா லேசா தூக்கி அங்கிட்டு வை ஏஆர் மாரியப்பன் சொக்கனாபுரம் அவர்கள் இங்கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 50 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள் 50 ரூபாயெல்லாம் வாங்காத 100-200 கூட தான் வாங்கு 50 ரூபா வந்து செல்லாது இந்த வெடியை போட்டு விட்டது யாரு வெடி எப்போ போடணும்னா ஒரு முளைப்பாரி தூக்கும் போது குதிரை தூக்கும் போது போடணும் போனேன் போனேன் பல லட்சத்தை இழந்து சேவையில் நிற்கிறேன் போ 15 ரூபாய் கொண்டு போய் போ நக்கல் பண்ணுறியா என்னையே போ தம்பி உட்காரு தண்ணியை போட்டு கெடுக்கிறதுக்கு பேசுறதுக்கு நான் ஆள் இல்லை பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து எனக்கு வெடிக்கு ராசி இல்லை வெடிக்கு எனக்கு ஆகாது நான் எத்தனை யூடியூப்பில் சொன்னாலும் எந்த ஊரும் கேட்காது அதனால என்ன பண்ண போறேன்னா பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் இருமுடிய தலை சுமந்து வாரம் அதை இறக்கி வைப்பை அருள்புரிவாய் சாமி பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் மலைகளை போட்டு கட்ட வாரோம் சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம் ஐயப்பா பார்க்கத்தானே போறோம் நாங்க மலைகளை போட்டு கட்ட வாரோம் சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம் பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் மலை விறகு மலை அஞ்சு மலை கொல்லி மலை ஏழாளி மலை அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க ஐயா 5 மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க சாமியே சாமி சரணம் சாமியே சரணமையப்பா நன்றி நன்றி கைதட்டுன அந்த மாலை ஓட்ட ஆளுக்கு மட்டும் நன்றி இதில் மாலை ஓட்ட ஆளுக்கு மட்டும் கைதட்டுன மற்ற ஆளு பூரா என்னப்பா ஓடுறிய பேர் அன்பு கொண்டு நீ எடுத்து பேசிட்டே இருக்கக்கூடாது ப்ளீஸ் ப்ரோ இதை எடுத்து பேசுறதுக்கு ஆடலும் பால் கிடையாது பாட்டை போட்டு அப்புறம் குத்துவாங்க ப்ளீஸ் ப்ரோ உள்ளே கூட போய் டான்ஸ் மடியில் கூட பாடு பர்மிஷன் எழுதி தரேன் ப்ளீஸ் வெளியே உட்காந்து பர்பாம்ஸை கெடுத்துறாத தலை காசை வெட்டி போட்டுவேன் அப்புறம் பேர் அன்பு கொண்ட
என் உயிரில் மேலான என்னடா புறண்டு பிளாக்ல சரக்கு ஓட்டுறேன் கொடுக்குற மாதிரி என்னது எந்த காக்கூர் முதுகுளத்தூர் அருகாமல் உள்ள காக்கூர் எங்கு சென்றாலும் பின்தொடர்ந்து வருது என் உறவுகள் காக்கூர் கிராமத்தை சேர்ந்த அன்பு உறவுகள் சார்பாக பரவாயில்லையே முதுகுளத்தூர்லேருந்து இங்கே நாடகம் பார்க்க வர்றாங்க உள்ளூர் பொம்பளையவே காணோம் அப்புறம் ஜானியோட போயிடுச்சுல ஜானி தெளிக்கவ அம்பளிப்பழத்தை பெருமைப்படுத்தி அன்பு உள்ளத்துக்கு நன்றி 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 கம்மா மீன் ஏழாவது நாயின் கூட வருவேன் இந்த தண்ணியை பார்த்தோன்னே போகிறத பற்றியா மழை பேரன்பு கொண்டு இந்த இன்னர் ஏற்றி வை பங்காளி ராக்காய் அம்மன் ராக்காய் தானே தித்தக்கர ராக்கு இதை ஏற்று 2 இன்னர் ஏற்றுங்க பங்காளி உண்மையிலேயே நான் ராக்காய் மைச்சட்டு எப்படின்னு நினச்சேன் நீ அப்படித்தான் நிரூபிச்சிட்டிய என் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் நீண்ட நாள் என் உறவு மூத்தவர் நமது மானாமதுரை அருகாமுள்ள கல்குறிச்சியை சேர்ந்த அண்ணன் கணேச அண்ணன் அவர்கள் 101 அம்பளிப்பளித்திருக்கார் திரும்பி பார்க்கவே இல்லை அவர் இன்னும் 100 கேப்பாண்டு எல்லாமே கிரிட்டிக்கல் நான் மோசமானவன் பேர் அன்பு கொண்ட என் உயிரில் மேலான இந்த நாடகக்கலை தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நிரூபித்தது இளைய சமுதாயமே என் இளைஞர்களே பெரியோர்களே நீ இருக்க வரைக்கும் நக்கும் தாய்மார்களே டீ கடை வச்சிருக்கேன் டீ கடைக்காரே டீ கடை காணா டீ கடை இருக்கா ஐயா டீ கடை வைக்கணும்னே அப்போதான் தண்ணியை கலந்து நாளைக்கு பிளாட்டு வாங்கலாம் டீ கடை வைக்கணும் உலகத்தில் கலப்படம் இல்லாத ஒரு பொருள்னா பெத்த தாயினுடைய பால் தான் மற்ற எல்லாமே கலப்பு நம்மளால் அங்கே கொத்தனார விழாவுக்கு வரேன் இந்திக்காரன் உங்களை தள்ளிட்டு வந்துடுறேன் புறம் கலப்படம் தான் நீக்கூரக்காரன் பார்த்தா 8 பேரை வச்சு என்னென்னமோ பண்ணுறேன் அவங்க சென்ட்ரிங் போடும்போது அவ்வளோதான் பண்ணுறாங்க ஒரு வீடியோவில் பார்த்தேன் ஒரு ஆளே மட்டக்கம்பு இங்கேருந்து தூக்கி கொடுக்குறாங்க எனி டைம் ஓசை கையில் பிடிச்சிட்டே தர்றாங்க என்னென்னு கேட்டால் பூத்தோட்டம் அதிகமாக இருக்காங்க புறம் நன்றி நன்றி புறம் பெட்டு படம் பார்க்குறாங்க அவ்வளோதான் என்ன பேசுறது தெரிஞ்சா எதுக்கு இவ்வளோ கூட்டம் வருது இந்த மழை பெய்யும் போதே பொம்பளையாள் கூட நல்லா மேகத்தை பார்த்து வஞ்சிருப்பியே மானங்கட்ட மேகம் அப்படி பேய்தடி கழிச்சல்ல போக மைத்தை பிடுங்கணும் அப்புறம் மழை பெய்யாமல் சோத்துக்கு என்னது இப்போ புட்ட வேதும்ப மழை வேயணும் சிச்சுக்கங்க சிச்சுக்க பெரிய சேட்டு மக சிச்சுக்க இதில் பார்க்கும்போது எனக்கு சீண்டியா வரும் ஏன்னா இது நல்லா இருக்கும்போது ஏதாவது ஒன்று இழுத்து விட்டு போயிடும் ஆமாம் இந்த 100 நாள் வேலை தப்பா சொல்லலை 100 நாள் வேலை வச்சிருக்கிறதுனால இன்னைக்கு வயசானவங்கெல்லாம் அடுத்த ஓட்ட ஒரு வேளை சோத்துக்கு கையேந்தாம அந்த 100 நாள் வேலைக்கு போய் தன்னுடைய பசியை அவங்களே அமர்த்திக்கிறதுக்கு இந்த 100 நாள் வேலை அற்புதமான திட்டம் தப்பா பேசலை அங்கே போய் எல்லாரும் நோகாம காசு வாங்கினேன் இப்போ பெண்டு எடுக்கிறாங்களாம்ல அது இதுக்கு பூரா கிளர்க்க போய் அப்படியே ஐசி வைக்குங்க கிளர்க்கு புட்டை வச்சுட்டு வந்திருக்கேன் ஜாப்பரியெல்லாம் என்ன வச்சாலும் ஒன்னே வச்சுருவாங்க ஏன்னா உழைக்கிற மக்களுக்கு எதுவுமே வராது இங்கே இருக்கீங்களே நீங்கள் எல்லாருமே 18ஆம் படி கருப்பேன் அருளோடு காளிமுனி அருளோடு காளியத்தா அருளோடு உங்கள் எல்லாத்துக்கும் எந்த குறையும் வராது ஏன் கண்ட்ரோல் வரும்போதே பூனை குறுக்க போச்சு டிரைவரை ரிவல்ஸ் எடுக்க சொன்னா முண்டைக்கு ரிவல்ஸுக்கு எதுன்னு தெரியாம முன்னாடி விட்டேன் கண்ட்ரோல் இப்போ நீ பேசிக்கிட்டே இருந்தா மருதமணி பெட்ரோல் ஊற்றி எரிச்சு போடுவேன் அப்புறம் அந்த நாய் யாருது மேடம் அதை விரட்டி விடு பங்காளி அமைதி அமைதி ப்ளீஸ் ஏன்னா உலகத்திலே எந்த மாநிலமாக இருந்தாலும் சாதி மதம் பாராமல் எந்த நாடாக இருந்தாலும் உடனே அன்பை காட்டி பழகக்கூடிய ஒரு உன்னதமான பிறவி யாருக்கு தெரியுமா இந்த தமிழனுக்கு தான் யாரையும் பழகிக்குவேன் அதே மாதிரி கணேசி போயில கொடுக்காட்டாலும் ஓத்தங்கம்னு வைரவனு வந்தேன்
இப்போ நிறைய பேர் கூட்டத்தில் நான் பார்த்துட்டேன். கணேஷ் போயில் அவன்ட்டு இல்லைன்னா பக்கத்தில் இருக்க ஆள் எந்த ஊராக இருந்தாலும் விசாரிச்சிருவேன். அந்த ஆள் கணேஷ் போயில் போட்டான்னா சைஸாக விசாரிப்பேன். நீங்கள் எந்த ஊர்? நான் சிவகங்கை பக்கம் மத வெட்டிதேன். யார் மையன்? கண்ணை மையன். எனக்கு சித்தப்பா வேணும்ப்பா. அந்த புயலுக்காக என்னென்னமோ சொல்லுவேன். அவன் உடனே உங்களை நீங்கள் நான் பார்த்தது இல்லையா? உங்கள் அப்பாட்ட கேளுப்பா. என்ன கேளு? புயலை ஓடுவியாக்கும் சைஸா அவன். ஆமாம் 3 ஓட்டுக்கு தான் இருக்குது. ஒரு ஓட்டு கொடு தம்பி, கொடு. தலை கையெல்லாம் சுண்டும். அந்த புயலை அவ்வளோ அழகாக போடுவாங்க. பார்த்தேன்னா இந்த கையை சுத்தம் பண்ணியாம் பாரு, ஏர்கூலர் மாதிரியே தொடச்சிக்கிட்டு என்னம்மை 4 பக்கம் பார்ப்பேன். தொடச்சிக்கிட்டு இந்த பாக்கெட்டை சட்டியிலேருந்து எடுத்து அதை ஊதுவாங்க. இந்த தட்டியாக வந்துடும். அப்படியே கொட்டிக்கிட்டு இங்கே வச்சு தேய்ப்பேன். தேய்ச்சி என்னது அப்படி இருக்கு வாய் வாணி ஊற வடிஞ்சு நெய் டப்பாவில் போயும். ஏன்னா தவறு செய்யாத மனுஷனே கிடையாது உலகத்தில். பீடி குடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், புயலை ஓட மாட்டேன், வெத்தலை ஓட மாட்டேன், மூக்குப்பொடி போட மாட்டேன்னு சொல்கிற ஒரு மனுஷன் இருந்தால் பொம்பளை விஷயத்தில் ரோக்கராக இருக்கேன். ஏய் அப்போ ப்ரோ உங்கள் ஊரில் யார் இருக்காங்களா? தட்டும் போது நல்லா எச்சி வடியை தட்டு அப்படி அடிக்கிறேன். தாய்மார்களே, நீங்கள் இல்லை என்றால் உலகத்தில் எந்த சீவராஜியும் இல்லை. எங்கள் அம்மா முத்துவலின்னு ஒரு பெண்ணு இல்லை என்றால், ஒரு தாய் இல்லை என்றால் எம்கேஆர் என்ற ஒரு கோமாளி இல்லை. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பெத்த தாய் தான் கடவுள். கைதட்டாதீங்க மேடம், அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வருவேன். அதுக்குள்ளே நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடாது. நீங்கள் எல்லாருமே காலையிலே அதிகாலை 3:30க்கு எழுந்து நன்றாக குளித்துவிட்டு முகத்திலே மஞ்சளை பூசி பேரல வழியை போட்டு தன்னுடைய கணவன் கால் எங்கே கிடக்கிறது என்று கவக்கம்பை வெட்டி அதை கிளைத்து விட்டு கிழக்கு முகமாக காலை இங்கிட்டு தள்ளிவிட்டு காலை தொட்டு கும்பிட்டுத்தான் நான் அடுப்பு பற்ற வைப்பேன் என்று சொல்லுகின்ற தாய்மார் இருந்தால் கை தூக்கலாம். யாருமே இல்லை, யாருமே இல்லை. எல்லாரும் வீட்டுக்கு போகிறது நல்லது, எடுத்துக்கிட்டு எரிஞ்சே வருவேன். என்ன மேடம் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஒர்க்கு? என்ன உங்களுக்காக வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி கண்ட வயட்டெல்லாம் பேச்சு வாங்கி அந்த காசை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு கணவன்மார்களும் உங்க அப்பாவுக்கு அடுத்து அவங்க தான் உங்களுக்கு அப்பா. கைதட்டா இதுல கைதட்டின எத்தனை பேர் சோத்துக்கெல்லாம தெரிய போறான். பொண்டாட்டி கூட நோட் பண்ணு. அப்படியாடா தூய்மை குடிக்க மனே வர. ஏன்னா எங்க அப்பத்தா ஏய் ரம்மு தானே எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தியா? உனக்கு ஒரு சாங் பாடுறேன், அதோட ஆத்மா சாந்தியா. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், 1.5 லட்சத்துக்கு பைக்கு வாங்கி வச்சிருந்தேன். மற்றவங்க எல்லாம் 15,000 20,000க்கு 30,000க்கு செல்லு வாங்குறாங்கன்னு பணத்து முறை காட்டுறதுக்காக 1.25 லட்சத்துக்கு ஐபோனு வாங்கி வச்சிருந்தேன். மதகு வெட்டி பைபாஸில் 20 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டிருந்தேன். பொண்டாட்டிக்கு 300 ரூபாவை நகை சேர்த்து வச்சிருந்தேன். மொத்தத்தில் 40 லட்சம் பேங்கில் போட்டு வச்சிருந்தேன். ஊரா வட்டிக்கு விட்ட காசை இடவாரில் சொருகி வச்சிருந்தேன். பணம் பருத்து போச்சு, என்ன செய்யறதுன்னு போர் அடிக்குதுன்னு சொல்லி சிவகங்கையில் ஒரு பொம்பளையை வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரச நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு.
எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட கண்ட பாலாதி சரக்கு அடிச்சு ஞாயிற்றுக்கிழமையான கூட்டு சேர்ந்து காசை போட்டு தண்ணி அடிச்சு கடைசியில் வீட்டுக்கு வரும்போது கைலி இல்லாம சட்டியோட வந்து கேவலப்பட்டு வெக்கப்பட்டு துயரப்பட்டு எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலும் தாண்டா வெந்தது. தொடர்ந்து 20 வருஷமா பொண்டாட்டி பிள்ளைய பெத்த தாய் தப்பை எதையுமே தேடாம பாட்டில் கப்பு சைடிச்சுதான் இதுதான் உலகம் ஒன்று நினைச்சவனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 சம்பரி ஆடுவோம் அழகு ரேசு வண்டி வச்சு 4 மரசு நெல்லு வச்சிரு நல்ல குடும்பத்து பேரை வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியான் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியான் இந்த நிலையாச்சு. குடியான் இந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல பறந்தோம். புதுசா குடிக்கையில மேல பறந்தோம். இருக்கிற விஷம் எதுடா இருக்க இருக்க கொள்ளுதானா அப்பவே சொன்னாங்க யாரும் கேட்கல. இருக்க கொள்ளுதில்லை அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அழகு வச்சு குடிச்சதுண்டு. அதையெல்லாம் அறையில் வச்சு குடிச்சதுண்டு. ஓட்டுந்த செயினை வித்து கூட்டு சந்து அடிச்சதுண்டு. அடிச்சதுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த முப்பாட்டேன் சொன்ன வார்த்தைகளை கள்ளிசேரி எம்கேஆர் மதிக்கிறேன். குடிச்சது போதும் பிறவி என்பது ஒரு தடவை தான். 7 பிறவின்னு சொல்லுவாங்க. அவனை செகுல கட்டி அரைஞ்சிரு ஒரு பிறவி தான் கிடையாது. இதுக்கப்புறம் நம்மளெல்லாம் பிறக்க போறதில்லை. இதே மாதிரி உங்களை எல்லாம் பார்க்க எத்தனை பிறவி எடுத்தாலும் கிடையாது, ஒரு பிறவி தான். அதனால பொண்டாட்டி பிள்ளைய அப்பேன் தாய் தப்பேன் சொந்த வந்தத்தோட நீங்கள் எல்லாம் 100 ஆண்டு காலம் இருக்கணும் இந்த குடியை விட்டுட்டு அப்படின்னு நல்ல எண்ணத்தோட பாடுறேன். நானும் ஒரு காலத்தில் குடிச்ச வந்தேன். குடிக்கும் போது ஒரு மசுரும் தெரியாது. இப்போத்தான் ஏழைன்னா என்னன்னு தெரியுது, கஷ்டம்னா என்னன்னு தெரியுது, பசினா என்ன தெரியுது. இதில் குடிச்சாளுக மட்டும் என்னையும் மனசுக்குள்ளேயே நோத்தாங்குமான்னு வைவே இந்த பாட்டு மைத்த என்ன மைத்துக்கு வேன் பாடுனேன் அப்படின்னு நினச்சி அப்படியே பாடுனால என்னை வஞ்சிட்டு போனா ஊத்து புட்டு பொம்பளை பிள்ளைய தாய்மாரெலாம் நல்லா இருக்கிறோம்னு மேடைக்கு இந்த பாட்டை பாடிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 சம்பரி ஆடு வச்சிருந்தேன். ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேச வண்டி வச்சிருந்தேன். வண்டி வச்சிருந்தேன். 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடம் 10 பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியார் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியார் இந்த நிலையாச்சு. வேணாம் ப்ரோ 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 வேணாம். காலையில் சைடிஸ் வாங்க வச்சுக்கோங்க ப்ரோ. வேணாம் வேணாம் அண்ணே நல்லா இருந்தே போனேன். அண்ணே உன்னையெல்லாம் பொண்டாட்டி உலக எடுத்து வெதரில் அடிக்காம தானே திர்ற. ஏய் போங்க ப்ரோ. ஏன்னா குடிக்கும்போது உங்களுக்கு சுகமாகத்தான் இருக்கும். அதுவே ஒரு காலத்தில் சுமையாக மாறிடும். அதே மாதிரி குடிச்சாலோட குடிச்சாலும் பேசினாத்தான் நல்லாயிருக்கும். இவனும் அதைத்தான் சொல்லுவேன், அவனும் அதைத்தான் சொல்லுவேன். ஒரே மாதிரி தான் பேசுவாங்க. குடிச்சால கவனித்து பாருவேன். நாளைக்கு நான் பார்த்தேன்னா உன்னை சொன்னா அவன் நீ சொன்ன வேறு மதம் வச்சு போகிறேன், ஹோட்டலில் சாப்பிட்றோம் வர்றாரு அதுன்னு சொல்லுவேன். அவன்கிட்ட நம்ம பெரும்பாலும் குடிக்கும்போது நல்லா கவனித்து பாருங்கள். எல்லோரும் அனுபவப்பட்டிருப்பிய. ஒரு 20,000 கைமாத்து கேள்வேன். காசு இல்லைடா, மழை பெஞ்சிரும், உரம் வாங்கணும், விதை வாங்கணும். பாப்பா மத வீட்டில் போய் சரக்கு அடிப்போமா? காசு இல்லைன்னு இல்லை. அப்படி சொல்கிற ஆள்கிட்ட மட்டும் ஒரு கட்டிங்க ஊற்றி விடு. கட்டிங்க ஊற்றி விட்டு பித்த உடம்பா இருந்தால் அள்ளி விடுவேன் பாரு. ஐயா ஏட்ட நீ காசு கேட்டையில நீ இல்லைன்ட்டு இல்லையா?
நாளைக்கு 1 லட்சம் தரேன். இருக்கியா? உனக்கு தராமல் யாருக்கு தெரியுமே? வீட்டுக்கு முன்னாடி கிடக்கல அந்த 1 ஏக்கர் உன் பேரில் எழுதி வைக்கிறேன். வந்தா சாவியை பிடி, வண்டி எடுத்துகிட்டு போ, பொழைச்சிக்க. அப்படி மட்டும் சொல்கிறேன்னு எதுவும் செஞ்சிடாதீங்க. விடிய காலம் நெஞ்சுக்கு ஏற்றி கட்டி பாய வருவாங்க. இது குடிக்கும் போது இந்த நாடகத்துக்கு வரும்போது இந்த அக்கப்புறம் நடக்கும். யாராவது ஒத்தால பைக்கில் போகும்போது லிஃப்ட்டு கேளுவேன், தச்சன் புதுப்பட்டி நாடகமா, எம்கேஆர் வர்றாப்பலையே, நானும் வர்றையா? வீல் கோட்டமியா, வீல் ஆடுது, காற்று இல்லை, பெட்ரோல் இல்லை. பெட்ரோல் எல்லாரும் போனாலும் அதாண்ட மைலேஜ் கொடுக்கும். ஏற்ற மாட்டேன். ஒரு கோட்டரை போட்டு விடு, 7 பேர்த்த ஏற்றுவேன். ஏறு ஏறு. கோட்டம் முட்டா. என்ன கோட்டம்? போலீஸ் பிடிப்பா. போலீஸ் எங்கள் சித்தப்பா தாப்பா, மாதவட்டி ஸ்டேஷனில் சித்தப்பா எஸ்ஐயா இருக்காரு. அப்படி சொல்கிறாலும் போலீஸ் மறைச்சவனே பம்முவேன் இப்படின்றேன். கையிலலாம் இறக்குவாங்க. ஒரு ஆள் போட்டு விட்டேன். சார் உங்கள் சித்தப்பா சார். டேய் உங்கள் சித்தப்பா எந்த டேஸில் வேலாக்குறாரு? இருந்தாருங்கய்யா, ரிட்டையர் ஆகிட்டு இப்போ பால் பண்ண வச்சுருக்காருங்க. அப்படியே நடுங்கிடுவாங்க. ஒரே விஷயம், காவல்துறை அதிகாரியை பொறுத்தளவு நண்பர்கள் தான். அவருடைய பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறாள் செவ்வண்ண, அது வேற. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய என் தமிழன் யாருக்குமே பயப்பட தேவையில்லை. வண்டிக்கான உரிய ஆதாரத்தையும் தலைக்கவசத்தையும் அணிந்து நீ நேர்மையாக போகும்போது எந்த ஒரு அதிகாரிக்கும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் எல்லாருமே பத்திரமா இருங்க. ரைட்டில் இண்டிகேட்டரை போட்டு லெஃப்டில் திருப்புங்க. அப்போ தான் பின்னாடி வந்து டம்முன்னு மோதி 2 பேரும் பாயிங்க. ஏன் விஜய், அபினேஷ், சரி, வெட்டுடையா காளியம்மன் பிரதர்ஸ், பருத்தி கம்மாய், வடமாடு மஞ்சு வரட்டு பிரதர்ஸ் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 1001. வெட்டுடையா காளியம்மா, இந்த வெட்டுடைய காளியம்மா தான் உன்னை ஏதாவது செய்யணும். ஏன்னா காசெல்லாம் நான் பார்த்து தான் வைப்பேன். இதே அனுபவப்பட்டிருக்கேன். இப்போ செல்லாத நோட்டை பூரா மாத்திர பேங்க்கு நடிகர் தான். ஒரு ஆள் அப்படி தான் 2000 வந்துச்சுவார். அந்த டைம் நெஞ்சு கட்டிட்டு வந்தேன், வேட்டியை கட்டி வந்து, சிங்கம் நீ எங்கே போனாலும் உன்னை பார்க்க நான் வந்துக்கிட்டே இருப்பேன். கும்பிட்டு இருந்தா 2000 ரூபா வச்சுக்கையா. என்ன 2 ரூபா? அது பெரிய அதிசயம்டா. 2000 கொடுத்தோன்னே என்ன இருக்கட்டும்னே, எம்பிட்டு வேணா கேளு, இறச்சிக்கிட்டே இருப்பேன்ட்டு சொல்லிட்டு போயிட்டேன். நீ நல்லா இருக்கணும், பொண்டாட்டிக்கு ரெட்டை பிள்ளை வறக்கணும், உன் மாடு ஈன்றும், உனக்கு வயக்காடெல்லாம் விளைஞ்சிரும்னு சொல்லிட்டு நோட்டை பிரிக்கிறேன். 8 இடத்துல கிழிஞ்சிருக்கு. ஹலோ ப்ரோ, என்ன கிழிஞ்சிருக்குண்டே? பொத்து 8 பேருக்கு போயிட்டு எவனும் மாற்ற மாட்டேன்ட்டேன் போடா அப்படின்னு. அதனால அடுத்த ஒரு சாங் பாட போகிறேன். ஹலோ ஹலோ. வரதட்சணை கேட்பவன் எல்லாம் ஆம்பளை இல்லை, இதை ஒரு கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற உள்ள. வரதட்சணை கேட்பவன் எல்லாம் ஆம்பளை இல்லை, இதை ஒரு கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற உள்ள. கட்டிய மனைவிய நீயும் தான் விட பேசலாமா? காசுக்காக பெண்களை நீயும் கல்யாணம் செய்யலாமா? வரதட்சணை கேட்பவன் எல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஒரு கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற உள்ள. ஏன் இந்த பாட்டை பாடினேன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆண்கள் பெருத்து போனோம்ப்பா. 35 வயசு, 37 வயசு, 40 வயசு ஆகி பொண்ணு கிடைக்கல. பொண்ணு கிடைக்காம அவன் தினமும் போய் சிமக்கரில் மண்டி ஓட்டு செருப்பு எடுத்துக்கிட்டு அடிச்சுக்கிறியா அவடா. வண்டி ஓட்டணுன்னே ஒருத்தன் அப்படியே எந்திரிக்கானே, வண்டி ஓட்டு கிடைக்கல. காரணம், பெண்கள் குறைந்து விட்டார், பொண்ணே கிடைக்கல. ஏன் கிடைக்கல? மாப்பிள்ளை பார்த்தா நல்லா படிச்சிருக்கீங்க, பொண்ணு வீடு ஏழையா இருக்கு. அப்படி இருக்கும்போது கல்யாணம் மட்டும் செய்ய வேண்டும். கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணுக்கு நம்ம காப்பாற்ற முடியலன்னா எது கல்யாணம்? சிறு வருஷ நகநட்டெலாம் எதுக்கு? இன்னைக்கு வரதட்சணை கொடுத்து விட்டு எத்தனையோ தாய் பெண்கள் அந்த கடனை கட்ட முடியாமல் தற்கொலை நிலைமைக்கு போகிறாங்க. அதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லாருமே பொண்ணு வச்சிருக்கியே, நம்ம எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். விழிப்புணர்வு தான் அதெல்லாம். அப்பெல்லாம் எங்கள் அப்பா ஆத்தா எங்கள் ஐயா காலத்தில், பாட்டையும் பூட்டையும் காலத்துலலாம் வரதட்சணைலாம் கிடையாது. 2 ஆட்டுக்குட்டி ஒரு மாட்டை பற்றி விடுவாங்க.
வரதட்சணைன்னு என்ன வரும்னா சீரு, ஒரே ஒரு பாயும் ஒரு தலகாணி ஒரு போர்வதேன். அது வாரிசை உண்டாக்குறதுக்காக அவ்வளோதான் அனுப்பிவிடுவாங்க. குறை வீட்டுக்குள்ளே போய் வீடே தீப்பிடிக்கிற அளவுக்கு என்னமோ பண்ணிட்டு வந்துடுவார். இப்போ அப்படி கிடையாது. இப்போ ரொம்ப கொடூரமாக இருக்கு. பரிசம் போடுறதே பொண்ணு கிடைக்கான்னு சொல்லிட்டு 1 வருஷத்துக்கு முன்னாடி போட்டுறேன் பரிசத்தை. என்னண்ணே அப்புறம் வாசிப்போம்னே, அப்புறம் வாசிப்போம். என்ன ஓகேன்ற டீக்கன்ற நக்கல் மயிர் பண்ணுறியா? ஓ நோட்டீஸை படித்தா தானே பேங்கில் வை கொடுத்து விட்டு ஓகே டீக்கே ஹிந்தி பண்டிதர் மயன். ஒரே விஷயம், இன்றைய காலத்தில் என்ன நடக்குது அதெல்லாம் உங்களுக்கு தத்துரூபமாக சொல்ல போகிறேன். பரிசம் போடுறது 1 வருஷம் ஆயிரும். அப்போ அந்த மாப்பிள்ளை சும்மா இருக்க மாட்டேன், எப்படியாவது காலு கையில் விழுந்து யார்கிட்டடா நம்பர் வாங்குன்னு வாங்கிடுவேன். பொண்ணோட நம்பரை வாங்கிட்டு அவன் தூங்கவே விட மாட்டேன். போர்வையை பொத்திக்கிட்டு கவட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சொல்கிறேன் சொல்கிறேன். இரவு 9 மணிக்கு சொல்கிறான்டுவேன், காலையில் 9 மணி ஆயிரும். சொல்கிறான்னு சொல்லுவேன், எதுவும் சொல்ல மாட்டாங்க. அந்த பிள்ளையை எப்படி பேசுவேன்ற, ஹலோ போனா அது சொல்லுங்க சாப்பிட்டியாடா, அது சாப்பிட்டேன்னு சொல்லும். வெண்ணெய் வைக்க மாட்டேன். என்ன சாப்பாடு, அது சோறு தான். இவன் இட்லி தின்றுப்பியா நடிப்பேன், நானும் சோறு தான் என கவர் பண்ணுறேன். அடுத்து சோறுன்னு சொல்லி வைக்க மாட்டேன். அரிசி, அந்த பிள்ளை நவாப்பு தான். இவன் நம்ம வீட்லேயும் நவாப்பு தான், ஒரே பிராண்டட். மறுபடியும் வைக்க மாட்டேன். அடுப்பா சிலிண்டரா, அந்த பிள்ளை சிலிண்டர் தான், வைக்க மாட்டேன். பதமாக வடிச்சிக்கலாம், அரிசியாக வடிச்சிக்கலாம். வாருது பொம்பளை சிரிக்கிறத. அப்போ உங்களை சித்திரத்தை படுத்திருக்கா கல்யாணம் பண்ணுற ஆளுங்க. டே வயசான ஒருத்தர் ரஞ்சித்து நடந்த கதை. வெளியே இருக்க பாவம் தூருக்கட்டையை பிடிச்சிக்கிட்டு இப்படி உட்காந்துருந்துருக்காரு. சரி. அவர் பக்கத்தில் ஒரு இளவட்டம் வெளியே இருந்தவன் லவ்வருக்கு முத்தம் கொடுத்துருக்கேன். இவர் வந்த வெளியே வரல. இவர் சுத்தி சுத்தி பார்த்துருக்காரு, பண்ணி வந்துருச்சோ. ஏன்னா இதெல்லாம் நடக்கும். இப்பெல்லாம் வந்து கல்யாண வீட்டுக்கு போனோம்னா பொண்ணு நிறமாசமா இருக்கும். நிறமாசமா? அப்படி நடந்திருக்குப்பா. அப்படியா? ஒரு கல்யாணத்துல பிடிச்சி ஊருக்கார கேட்டிருக்கா, யாரா அந்த காரியத்தை பண்ணது. மாப்பிள்ளை அழுதுருக்கேன். என்னது கல்யாணமா வளகாப்பா? ஏன் அந்த பொண்ணு என்ன? மாப்பிள்ளை பரிசம் போட்டு 1 வருஷம் ஆச்சு. எப்படி இருந்தாலும் இந்த கட்டடத்துக்கு நான் தான் குத்தகைக்கு எடுத்திருக்கேன். எப்படியும் சென்ட்ரிங் நான் தான் போடணும். கலவையை போட்டு லேசாக கம்பியை கட்டினேன். எப்படியோ செட் ஆகிடுச்சு. ஓகே, 2ஐயும் சேர்த்து வச்சிருவோம் அப்படின்னு முடிச்சுக்கிட்டாங்க. என்ன பங்காளி தயவு செய்து ஏதோ பண்ணிருக்காப்ல. எத்தனையோ ஊர்ல இருந்து இந்த மலைன்னு பார்க்காம இந்த நாடகத்தை பார்க்க வந்த உங்களை அத்தனை பேர் பாதம் தொட்டு நன்றி. முதற்கணம் இந்த தச்சன் புதுப்பட்டி இந்த கிராமத்தில் நாடகம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வெளியூர்லேருந்து வர்றவங்க எந்த ஒரு சத்தம் இல்லாமல் பார்த்துட்டு போங்க. ஏன்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், நாளைக்கு உங்கள் ஊரில் வந்து அடுத்தவங்க பண்ணும்போது நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்கள? உன்னையத்தையும் சொல்கிறேன் ப்ரோ. எக்கோ கருப்பனை கொண்டு வந்து நிப்பாடி விட்டு நோட்டீஸை படிக்கிறேன். அமைதியாக இருக்கணும். சாமி உட்கால பெல்லா பைய தருவான். அப்புறம் 3 நாளைக்கு ஒன்றுக்கு வராமல் செஞ்சு விடுவேன். அப்புறம் வடக்கே வளநாடு வழிகுண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தட்சிணாபூமி 6ஆம் பள்ளிக்கோட்டை 7000 பண்ண மேற்கே மலையாளம் மலையாள நாடு. அந்த மலையாள நாடு முப்போகம் விளையக்கூடிய செல்வஞ்சலிக்கும் ஜீமடாய்.
அந்த மலையாள நாட்டு அரசன் ஆட்சி செய்யும் காலம். அங்கே அரசனுக்கு அப்புறம் பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லடா. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க. அப்ப மலையாளத்து அரசன், ஏ காசி விஸ்வநாதா, உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. எனக்கு அப்புறம் ஆட்சி செய்ய ஒரு வாரிசு இல்லடா மலையாள நாட்டுக்கு. இந்த 60 பிள்ளைகளை ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு தார வாத்து கொடுடா என்று சொல்லி மலையாளத்து அரசன் கேட்கும் காலம். அப்ப காசி விஸ்வநாதன் சொன்ன சொல்லும் மாறாம, நான் 60 பிள்ளையும் செல்லமாக வளர்த்துவாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தாரமாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் மனதார தாரவாக்குறேன். இது மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டில் வளர்த்து அலாக்கு என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தாரவாக்கு. அந்த மலையாள நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் அரசனுக்கு வாரிசு வந்துருச்சுடோய் என்று 60 பிள்ளையும் செல்லமாக வளர்த்து வருங்காலம். இந்த 60 பிள்ளையும் வளர வளர முப்போகம் விளைஞ்சு செல்வஞ்சலி பருந்த மலையாள சீமை அங்க கடும் பஞ்சம் அடையுதோ. அங்க பயிரெல்லாம் கருகுது, அங்கே விலங்கெல்லாம் ஜாகுது, மக்கள் எல்லாம் பசியில பட்டினில வாடுதுடா. அப்ப மலையாளத்து அரசே, நல்லா இருந்த மலையாள சீமை இந்த பஞ்ச வர காரணம் என்ன? எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து மண்டும் குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உடச்செறிஞ்சிரும், அங்கே வாய் சொல்ல கட்டு போடும். அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் இல்லையா? அப்ப கோசு உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல அதிகால 6 மணிக்கெல்லாம் மண்டும் குறி வாக்கையில அவன் எடுத்து வச்ச குறியில சொன்னானா, இன்னைக்கு 60 பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்து உருமாறி நிக்குதுடோ. இது புள்ளா கருப்புடா, இது ஆரடி வெங்கடா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டு கடங்காது. இந்த கருப்பு இனி மலையாள நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு ஊரு என்று சொல்லி என் கருப்பனை நாட்டை விட்டு கிளப்ப வழி தெரியாம அங்க நெருங்குனா கருப்பனை சுத்தி தீயா பரவதுடாய். அப்ப ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாளத்தை என் கருப்பனை பெட்டிக்குள்ள. அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குதுடாய். அப்ப பெய்யாத மலை பெருமலை வெஞ்சு குத்தி கிளப்புதுடா மலையாள நாட்டை விட்டு என் கருப்பையும் பெட்டிட்டா. என் கருப்பையும் பெட்டி மலட்டாட்டு தண்ணியில தள்ளாடி வருதுடா என் கருப்பையும் பெட்டி ஒத்தையில. அப்ப என் கருப்பனுக்கு நான் தமிழ்நாட்டில எந்த திசையில போய் உக்கார எனக்கு வழி தெரியலையே. அப்படி மலட்டாட்டு தண்ணிய விட்டு கருப்பையும் பெட்டி இறங்கி வருங்காலா. அட அழகு மலக்காடு, என் அருவி மலை சொங்க, என் தீத்தாக்கர ராக்கு நிக்கலடா தீத்த தொட்டியடா. 18 திருடர்களும் அழகு மலை வனக்காட்ட கொள்ளை அடிக்க வருங்காலம். என் கருப்பையும் பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி. அந்த 18 திருடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உட்காந்தாண்டா 18ஆம் படியாட்டா.
உன் எரிஞ்சாம்பும் நீ அள்ளி கொடுத்த ஜாம்ப என் கருப்பின் சாம்ப ஒரு அரும்பு உரையாது அதற்காத்து வீசாது. இந்த நல்ல தச்சன் புதுப்பட்டி கிராமத்தை காத்து கொண்டிருக்கும் வல்ல நாட்டின் கருப்பை வணங்கி தச்சன் காளியம்மன வணங்கி என் கதையை தொடங்குறேன் சாமி. என் நகரத்திலும் பொண்ணலாம் குடியே விபதியை வச்சு விடுங்க. இப்ப கூப்பிட மாட்டேன் ஐயா. சைடில் இருக்க ஒரு 2 பேர் யாரையா ஐயா உட்காருங்கய்யா. அப்படி இடம் லேட்டாக கூட மல்லாக்கா படியா உனக்கு தொப்புள்ள மாவளை கெடுக்கிறேன். சிவகங்கை மாவட்டம் பாகநெறி நாட்டை சேர்ந்த கத்தப்பட்டு சொக்கநாதபுரம் சேகரம் மதகுப்பட்டி ஊராட்சி தச்சன் புதுப்பட்டி கிராமத்திலே அருள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் பொல்லாத வல்லநாட்டு கருப்பர் ஸ்ரீ தச்சன் காளியம்மன் கோவில் வருடாசை விழாவை முன்னிட்டு 2ஆம் ஆண்டு மது எடுப்பு திருவிழாவை முன்னிட்டும் தச்சன் புதுப்பட்டி கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர்கள் அன்போடு ஆதரவோடு இன்றைய தினம் பாசத்துக்குரிய அன்பு உள்ளங்கள் தச்சன் புதுப்பட்டி இளைஞர்கள் என் அன்பு இளைஞர்கள் நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த அடாத மலையிலையும் உள்ளே அரிதாரம் பூசி நடிக்கக்கூடிய நிகழ்வாம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது வரிசையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான அந்த தங்க நட்சத்திரம் நமது அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடன் வருத்தனாக நடிக்க கத்துக்கொண்டது. குயிலினும் இனிமையான கோகிலவாணி கொஞ்சம் மொழி பேசு ரஞ்சிதம் எத்தனை வள்ளிகளை நீங்கள் நேரில் பார்த்திருக்கலாம், யூடியூப்லையும் பார்த்திருக்கலாம். ஆனா வந்திருக்கு வள்ளியை நான் என்ன பேசுவது என்றே தெரியல. அவ்வளவு ஒரு கௌரவமான தோற்றத்துக்கு உள்ளவங்க அன்பு சகோதரி அவர்கள் MA அவங்க ஆத்தாப்பே இன்சில் MA ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் மசுறு உதிர மண்டையில் மசுறு இல்லை என்று அவன் தேய்க்காத கிருமே இல்லை. சமயத்தில் கூட அரளிக்காயும் கொமட்டிக்காயும் தேய்ச்சு மண்டை வெந்தாலும் தொண்டையில் வளமாக அன்னைக்கு உள்ள போறேன் தேங்காய் போட்டு மசுரை தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். நான் கூட படக்குன்னு இந்த ஊர் தெய்வத்தினால மசுறு முளைச்சு பார்த்தா டோப்பு முடியும். என் அன்பு நண்பன் வையாபுரியை சேர்ந்த செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசையமது பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் கரூரை சேர்ந்த TM முத்துக்குமார் அவர்கள் ஆறுமணிய பின்பாடல். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால்
அருமையான பாட்டு. ஹலோ. இது இப்போ உள்ள இளைய சமுதாயத்துக்கெல்லாம் இந்த பாட்டுலாம் பாவம் தெரியாது. இந்த பாட்டு பாடுங்களேன். காற்று மேலே, காற்று சைடில், காற்று உங்கள் இதில். அந்த பாட்டு பாடினேன். இந்த பாட்டு பாட்டு பஞ்ச வேண பஞ்ச கிளி மாமனுக்கு நீ புஜ கிளி மறைஞ்சு ரெண்டு போடுவேன் புளிப்பு. அதெல்லாம் பாடுனா ஏன்னா பழசு பழசு தான். நீங்கள் எத்தனை குழம்பு வச்சாலும் பழைய குழம்பு சுட வச்சு சாப்பிடு கஞ்சியோட நல்லா பழமை மாறாது என்றைக்குமே. இப்போ 2 பேரும் ஜாமியான்னீங்க அப்புறம் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்ன ஜாமி வருது? ஓத்தாவோட ஜாமி தண்ணியை போட்டு அந்த தம்பி ஆடினது சாமி தான். அங்கிட்டு ஒரு ஆத்தா அடிச்சு சாமி தான். நீ சாமி ஆடும்போது எந்த சாமியாவது சட்டியெல்லாம் டைட் பண்ணிக்கிட்டு கையிலே அவுந்துருச்சு. அதெல்லாம் சாமிக்கு தெரியுமாக்க? ஓடாங்கி வேற எங்களுக்கு தெரியும் சாமி எப்படி இருக்கணும் சரியா? இன்னும் ஆடும்போது நீங்கள் இருந்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே அமைக்க ஒன்று கொண்டே விடுவேன். அப்புறம் பெரிய தனி பயமே ஊரை கருத்து போடாத சாமி. ஏன்னா நான் சொல்கிறேன் ஐயா, எல்லாரும் கவனிங்க. எங்கள் ஐயா கலிச்சேரியில் பெரிய கோடாங்க. நான் சின்ன வயசில் நடந்த உண்மை சம்பவம் யூடியூப்லேயே ஓடிக்கிட்டு இருக்கு. முருகா உனக்கு தெரியுமாடா? மதுரை ஊமச்சுகுளம் பக்கத்தில் உள்ள கருவனூர். இந்த கருவனூர் கம்மாய்க்குள்ள குதிரை 5 மணிக்கு நிற்கும். பாறைக்கருப்பு, பாறைக்கருப்பு பெரிய தெய்வம். அப்போ அந்த கிராமம் கருவனூர் கிராமம் குறி வாக்குறாங்க, ஊர் கிராமத்து குறி. அப்போ இந்த பாறைக்கருப்புக்கு ஊட இந்த குதிரை பறக்கும்போது இந்த காற்றுக்கு ஊட ஒரு பறவை இருக்குது. அந்த சிலை செஞ்ச சிற்பி சொன்னார், அதுக்குள்ளே இருக்கிறது என்ன பறவைன்னு கேட்டாங்க. எந்த கோடாங்க சொல்ல முடியல. சொல்ல முடியாட்டா கிராமம் எப்படி விடும்? உடுக்க ஆலமர விழுதில் கட்டி வச்சு உட்கார வச்சுட்டார். அப்போ எங்கள் ஐயா மழை பெஞ்சிருச்சு. தெற்க களிச்சேரி வயக்காட்டில் தெற்க உழுதுகிட்டு இருக்காரு நாற்று பாவுறதுக்கு. மாட்டை பூட்டி நான் அந்த உழவு கட்டியை போட்டு மிதிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ இங்கே வண்டி வந்துருச்சு. வந்தால் ஒரு கோடாங்கி ஓடியாராப்பில் இந்த மாதிரி பாறைக்கருப்பு இந்த சாமி சொல்ல விட மாட்டேங்குது, என்ன பறவைன்னு தெரியல. அப்போ எங்கள் ஐயா கோடாங்கி எடுத்துகிட்டு எங்கள் ஐயாவோட போகிறேன். அப்போதான் எங்கள் ஐயா சொன்னார், உங்க அந்த குதிரைக்கு கூட உள்ள 2 காதுக்கு கூட உள்ளது புறா அப்படின்ட்டார். அந்த சிரிப்பியே காலில் விழுந்தேன். என்னையை தவிர யாருக்குமே தெரியாது அப்படியே சொன்னேன். அப்படியெல்லாம் நாட்டில் பேர் வாங்கினாங்க. அப்போ எங்கள் ஐயா ஆடும்போது அருவாலை ஏறி நிற்கும் போது ஊருக்கார ஊரா என்ன கேட்பாங்க? அப்போ எல்லாம் 4 நகை வேணும், புது சேலை வேணும் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. மழை எப்போ வரும்? படக்குன்னு அடிப்பார் எங்கள் ஐயா. 16 நாளில் கருப்பி மலை இறக்கி தாண்டா முக்காலும் சத்தியமுடான்னு மழை பெய்யும். இப்போ உன்னைய மாதிரி ஆள் தண்ணியை போட்டு ஒரு சிலர் ஆடிட்டு முண்டைக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. ஊரில் கேட்குறாங்க மழை எப்போ பெய்யும்? அவன் தெரிஞ்சா தானே முண்டை சொல்லுவேன். மழை மழை ஊருக்காரங்க மழை எப்போ பெய்யும்? மழை கருப்புன்ட்டே மழை கேட்குற. அப்புறம் போய் யார்கிட்ட தாசில்தார்ட்ட கேட்க முடியும்? சொல்ல மாட்டேன். ஆனால் குத்து மதிப்பு அடிச்சு விடியாம பாரு. இன்னும் 130 நாளில் மழை பெய்யும்பா. எப்படி ஆடி ஆவணியில் பெஞ்சிடும், அடிச்சு விட்டு போயிடுவேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, தெய்வத்தை நேர்மையாக உண்மையாக அருள் ஆடக்கூடிய ஒவ்வொரு மனிதன்ட்டையும் சாமி இருக்கு. சாமி இல்லை என்று சொல்லலை. ஆனால் சாமி ஆடும்போது இந்த மாதிரி நோ ட்ரிங்க்ஸ். இப்போ நீ அடித்த போதை இறங்கியிருக்கான். எலும்புச்சம்பளம் தேவையில்லை, எம்கேன்ற ஒரு சக்தி போதும். கை தட்டலாம். எதுக்கு கை தட்டினீங்கன்னு நீங்கள் யோசிப்பாருக்குள்ள நாடகம் முடிஞ்சிடும். மருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோட்டையடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் கோவில்பட்டி சந்திரன் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். எங்கே இப்பத்தான் நீங்க கைதட்டணும். 1/2 மணி நேரம் வாய்ச்சி விட்டு தின் தும் 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 தின் 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 வாய்க்கும் போது 10 பேர் இருந்துச்சு. மிருதங்காரன் நிறுத்த சொல்லுப்பா அப்படின்னு சொன்ன உடனே நீ தலைய என்னண்ணே நிப்பாட சொல்லிட்ட அப்படின்னு வேதனைப்படுவதை விட எல்லா பாடலுக்கும் கதை பாடலுக்கும் வாசிக்க தெரிந்ததுனால தான் உங்களை மிருதங்கத்துக்கு போட்டான். நீங்கள் 1/2 மணி நேரம் வாசி வாங்கக்கூடிய பேரை 2 செகண்டில் வாங்கின வாரியா சரியான கலைஞன்யா. பலவாத்திய மன்னன்
பலவாத்திய சக்கரவர்த்தி என் அன்பு தம்பி. நேற்று இந்த ஊரை சோத்த திங்க வந்திருக்கேன். இவன் உங்களுக்கு தெரியுமா எந்த ஊர்னு? செல்லியம்பட்டி. இந்த செல்லியம்பட்டி கிராமத்தில் இவங்க அப்பா வேறு அழகர் சாமி. கொட்டாம்பட்டி பக்கத்தில் அந்த ஏரியாவில் இருக்கு. என்ன தம்பி, உண்மையிலேயே அழகர் சாமி இவங்க அப்பா தான். என்னையே அந்த திருப்பத்தூர் அந்த பகுதியை பூரா அறிமுகப்படுத்தினது இவங்க அப்பா தான். ஆனால் நாடக உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க நல்லவங்கெல்லாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்லவன், எந்த கெட்ட வழக்கம் இல்லாதவன் வந்தேன். அருமையான ஒரு தம்பி. ஆனால் இவன் அடி கண்ட்ரோல். இவனுடைய இசையை நான் சொல்ல தேவையில்லை. நமது முத்திரையர் இனத்தில் பிறந்தவன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பு தம்பி செல்லியம்பட்டியை சேர்ந்த ரஞ்சித் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள். எங்கே மாடு பொடி மாடு தமிழ்நாட்டில் எத்தனையோ கலையும் எத்தனையோ கலைஞர்களும் இருக்காங்க. உங்களை போன்ற தமிழ் உறவுகளையும் நம்ம கிராமத்தை நம்பி ஒரே விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறணும். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கேரளாவிலேருந்து கூட்டு வர்றீங்க சண்டை மேளம். ஏன் அதுக்கு பேர் ஜண்டா மேளம்னா அவன் வந்து ஊரில் சண்டையில் விட்டு போயிடுவேன். அவன் வாசிக்கும் போது பார்த்தா மொளா அப்படிலாம் கொட்டுறாங்கடா.
பொட்டுக்கிட்டு தக்கடை போடணும் என்னென்னமோ போட்டு வாசிக்கிறேன். ஆனால் ரஞ்சித் ஒரு ஆள் போதும். என்னது உன்ட்ட நான் கேட்கவே இல்லை. எனக்கு மொட்டை நாக்கு என்ன செய்ய போகிறேன்? என் தம்பி ரஞ்சித் ஒரு ஆள் போதும். குதிரை அடுப்பு முளைப்பாரியாக இருந்தால் இவனுக்கு 2200 கொடுத்தா போதும். அவனா தூக்க முடியாட்டாலும் முளைப்பாரியை தூக்கி கொண்டு போய் கரைச்சிட்டு குதிரையை அவனா நகட்டி மருதமணியை சப்போர்ட்டு குறைச்சிக்கிடுவாங்க. 2 பேரும் கரைச்சி விட்டுருவாங்க. தம்பி ரஞ்சித் போன்று இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லாரு தம்பி. சிறப்பான ஒரு தாள கலைஞர். சமைக்கக்கூடிய என்ன குழம்பாக இருந்தாலும் என்ன வகையான சாப்பாடாக இருந்தாலும் உப்புன்னு ஒன்று இல்லைன்னா அந்த உணவும் ருசி பெறாது. அதே மாதிரி நாடகத்திலே இந்த 3 கலைஞர்கள் இருந்தாலும் என்ன ரப்புன்னு ஓட்டு அடித்தாலும் தாள கலைஞர்னு ஒரு ஆள் இருக்கணும். ஏன்னா தாள கலைஞர் நீலகண்டேன் இரு நல்ல மனுஷன். போன வருஷம் பைபாஸில் விழுந்து அரைச்சி தீபாவளிக்கு ஒரு பக்காடி லெமன் புல்லை வாங்கியிருக்கு. விடிஞ்சா தீபாவளி ஒரு ஆப்பை சாப்பிட்ருக்கும் போல் எந்திரிச்சு பார்த்துருக்கு. விடிஞ்சது மாதிரியே தெரிஞ்சிருக்கு. பாவம் நல்லெண்ணெய் இல்லாமல் வேப்பெண்ணெயை தேய்ச்சி துண்டை இடுப்பில் கட்டி இப்படி உட்காந்துருக்கா. வீட்டுக்காரம்மா வந்திருக்கு. என்ன பண்ணுற? என்ன தேய்க்கிறேன்? விடிஞ்சிருச்சு. நைட்டு 12 மணிக்குதா உன்னோட. சரி தேய்ச்சிட்டியே, ரோட்டில் அப்படி வண்டி எடுத்துகிட்டு போங்க, காயேற்றம் இருக்குது. எக்ஸல் ஒன்று வச்சுருக்கு. வீட்டு வேறுன்னு எடுத்துக்கிட்டு புதுக்கோட்டையிலேருந்து நம்ம திரும்பியும் டோலுக்கிட்டு இருக்குவார். அந்த ரோட்டில் வர என்ன காயேற்றம்னு துண்டோடு வந்திருக்கேன் மனுஷன். ஒரு காளை மாடு இருட்டுக்குள்ளே பசுமாட்டோட தவி கிடந்திருக்கு. பார்த்தவொடனே டோல்கட்டு நினச்சி அதுக்குள்ளேயே நமக்கு டோல்கட்டு போட்டாங்க. கம்பி மாதிரியே தெரிஞ்சிருக்கு போதைக்கு அதுக்கும். அப்புறம் நம்ம காளை மாடு டயர்டாகி இறங்கிருச்சு. கம்பி தூக்கிருச்சு நினச்சி ஊட ஓயிடுவோம். அதான் கம்பி தூக்கிருச்சுல அப்படின்னு ஊட விட்டுருக்கேன். அந்த நேரம் மாடு தப்பிடுச்சு. தப்புனா மேலே விழுந்து மூஞ்சிலாம் அரைச்சி அப்புறம் தீபாவளியை போய் பெரிய ஆஸ்பத்திரியில் கொண்டாடிட்டு வெடியை வந்து கடைசியில் இவனுக்கு வெடி உடந்துருச்சு. என் அன்பு என்னன்னு ஏய் அரைக்கலை விழுகலைன்னு சொல்லி சத்தியம் பண்ணு. அவ்வளோதான். களம் மாடு நல்ல வேலை. சின்ன மாடாக இருந்தால் சரியா போச்சுன்னு சொல்ல வரேன். புதுக்கோட்டையை சேர்ந்த நீலகண்டன் மாலை மரமே பிடிக்கும். நீலகண்டன் அவர்கள் சீன் தாளம். ப்ரோ இங்கே வாங்களேன். இதே உன் மேலே எனக்கு எரிச்ச மஜரா வர்றது. பேர் சொல்லும் போது நீ கேட்டு எதுவும் பண்ணுங்க. இங்கே வாங்க. நீங்கள் எதுக்கு இப்படி போட்டீங்கன்னா இது மட்டும் நான் 75,000க்கு தேயாமல் இருக்க இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது அதிகம் மைண்டா சத்தம் கேட்கணும். மண்டி ஓட்டு வாம என்ன மாடு மண்டி ஓடுதாடா. நாலு கோட்டை எஸ் பேக்கரி 101, தச்சன் புதுப்பட்டி முருகேசன் 50, தச்சன் புதுப்பட்டி மாவீரன் பிரேம் நினைவாக 501, இடும்பன் அரளிக்கோட்டை அஜித்குமார் சார்பாக 101, கடலைப்பருப்பு 100. சாரி சாமி அழைக்க போகிறேன். நேற்று வந்து சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம். இந்த சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. சாவை சின்ன சாவை இருந்தவனே இந்த சின்ன கருப்பு போடுறவன் என்னை வந்தேன். என்னண்ணே எம்கேஆர் அண்ணே நீ என்ன பெரிய பப்புனு மயிறு அப்படி இப்படின்ட்டேன். என்னடாண்டே சின்ன சாவலாக இருக்குது, பெரிய சாவலாக கிடைச்சா தானே அப்படி கருப்புனுக்கு நல்லா இருக்கும்னேன். சாவை கிடைக்கல. ஒரு இளவட்ட பையன் வேமா வந்து என்னண்ணே என்ன சத்தம் போட்டுக்கிறீங்க, சாவை வேணும், என்கிட்ட ஒரு சாவை இருக்குன்னு சொன்னேன். போய் கொண்டு வந்து கொடுத்தேன். இந்த சின்ன கருப்பு ஏறிக்கிட்டு கடிக்கணும்னு மூஞ்சிலாம் ரத்தம். ஐயோன்னு கத்துனேன். கருப்பையும் போட்டவன் என்னடா நீ போய் பார்த்தா அந்த பய கொடுத்த சாவை சண்டை சாவை. அதில் கத்திய கலட்டா நெஞ்சுலாம் வத்துன்னு வெட்டி அந்த மாதிரி நேரத்துலாம் நடந்திருக்கேன். அது வேற கருப்பு. இப்போ நம்ம கூப்பிட்றதேன் நம்ம சொந்த கருப்பை கூப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி பெட்ரோலுக்கு காசை வாங்குவோம். வாடிவாசல் ஸ்டூடியோ முத்துவேல் செல்வம் சார்பாக ரூபாய் 2001. அன்பு உறவுகளே, அன்பாலயத்தை கட்டணும்னு சொல்லி கட்டணும். அன்பாலயத்தில் மக்கள்கள் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க.
அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. நம்மெல்லாம் சொந்த பந்தத்தோடு தாய் பிள்ளையோடு நம்மெல்லாம் இருக்குன்னு நினச்சி எல்லாரும் சாமியை கும்பிட்டு நல்லது நினைங்க. எத்தனையோ உறவுகள் இன்றைக்கி உறவு இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி உங்கள் பகுதியில் யாரேன்னு இருந்தால் என்னை நாடுங்கள், இந்த ஆயுளுக்குள்ளே வர பார்த்துக்கிறேன். இப்போ ஒரு 4 வீடு இல்லாத குடும்பத்துக்காக நம்ம அன்பாளையத்து பக்கத்துலேயே கட்டணும். அது பூச்சி வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த காசு அதுக்கு உதவியாக இருக்கட்டும். ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றி. சாமியை அழைக்கிறேன். ஐயா அந்த பக்கத்தில் உட்காந்துருக்க ஆள் அந்த பாடி லேசாக எந்திரிச்சுன்னா அமைக்கிறேன். அப்போ நான் இறங்கி வந்து தாலி உன்னை பாஞ்சே வருவேன். தச்சன் புதுப்பட்டி மணி அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு. யாருக்கு? தச்சன் புதுப்பட்டி மணி. தச்சன் புதுப்பட்டி மணி அவர்கள் 100 ரூபா. யாருக்கு? காசு வரலையாடா? பரவாயில்ல, காசை கொடுத்தா தாண்டா பேக்கரிலேயே டீ தர்றாங்க. ரெடியா? எக்கோ வைங்க. ஹலோ ஹலோ ஹலோ. இந்த தச்சன் புதுப்பட்டி கிராமத்திலே இருக்கக்கூடிய வள்ளநாட்டு கருப்பு தச்சன் காளியம்மே, இங்கே ஊரை காத்து கொண்டிருக்கும் அந்த முனியையா, இதெல்லாம் ஆதி காலம், ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவங்க உள்ள காலத்துல நமக்காக இந்த தெய்வத்தை கண்டெடுத்து கட்டி காத்த சாமியெல்லாம் வீரம் குறையாம இருக்கா. நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரணும். அந்த கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா 18ஆம் படியா, ஒத்த காலு ஜப்பானி, ஒரு காலம் ஒண்டியாட்டே ரெடி. சேதுபதி நாடு சேதுபதி நாடு, 5 சடை பரசி வர உனக்கு அழகு சடையும் தோரணையிட, ஏன் சிவகங்கை சீமையாண்ட என் வெட்டுடைய காளியம்மா, கொஞ்ச நேரம் புறப்படுதுடா வெட்டுடைய காளியம்மா. தச்சன் காளியம்மனை கூட்டிக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய வள்ளநாட்டு கருப்பனை பார்க்கத்தாண்டா புறப்படுதுடா வெட்டுடைய காளியம்மா. நார பறக்காத நார பறக்க முடியல அம்மாயா, எப்போ ஒரு மடை இல்லை 2 மடை இல்லை 48 மடை பாஜான நிறைஞ்ச ராம நாடுடா. அங்கே பெஞ்ச மலைக்கு கம்மா பொறுக்கலே 48 மடையும் அடைக்க முடியல. என் கருப்பனோட விதிக்கு கட்டுப்பட்டு நின்றுச்சுடா 48 மடை தண்ணியிட்ட. 48 மடைய விட்டு கிளப்புதுடா உன் கருங்குதிரே, இந்த தச்சன் புதுப்பட்டிக்கு கிளப்புதுடா என் கருப்பனுடைய அந்த கருங்குதிரே. ஆதி காலம் பாட்டேன் போட்டேன் உள்ள காலத்துல தச்சன் புதுப்பட்டியில நம்ம எப்படி வளர்த்தாங்க, நம்ம எப்படி இருந்தோம். குடிக்க உரலில்லே, உங்களுக்கு கும்பிட சாமி இல்லே, பிறப்பனெல்லாம் பிறங்கோடிய பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன். இங்கே இருக்கும் பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும், இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்லைன்னா முப்பாட்டையும் கட்டி காத்த சாமி மம்மாண்டு போயிருமுன்னு தச்சன் புதுப்பட்டியில 12 வருஷம் பாராமலையில்லே கண்ணப்ப நாடு பஞ்சம் போகுது. இங்க கம்மாகரை எல்லாம் கல்லும் புல்லும் மேயுதுடா. அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா, நான் எப்படி மக்க வளர்க்க போறேன், நான் எப்படி இந்த பிள்ளைகளை பூரா வளர்த்து ஆளாக்க போறேன். பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க வள்ளநாட்டு கருப்பு சாமியே. அப்ப ஊருல மூத்த அம்பலத்துக்கு சாமி இறங்கிட்டா தலைய குலுக்கி ஆடையில தச்சன் புதுப்பட்டியில கிழக்க குமுறுந்துட்டா மேகமெல்லாம். அப்ப மாயமா மழை வேஞ்சு நம்ம இளவி மயிலிக்கீரை புடுங்கி மக்க வளர்க்குறாடா. அப்ப கோடை மழை வேஞ்சு நம்ம இளவி கோவக்கீரை புடுங்கி புள்ள வளர்க்குறாடா. ஆதி நலையில தச்சன் புதுப்பட்டி கிராமத்துல
நம்ம கிழவன் கிளவி ஓடையில இந்த தச்சன் புதுப்பட்டில உள்ள கருப்பனுக்கும் இந்த காளியம்மனுக்கும் நம்ம இங்கே மழையும் தேங்காய் வளமும் வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் கிளவியும் மயிலக்கால 2 ஊட்டிய அங்க கனத்த வர ஏத்தி என் கருப்பனுக்கு வளர்த்த காரி மாட்டு 2 பூட்டி மதுரை 5 லட்சம் விதியா அம்பியாவதி வட்டணமா அங்க தாளம்பூ வாசத்துக்கும் நம்ம கிழவே மதுரை தல்லாகுள்ள ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் அங்க சிம்மக்கல்லு ரோட்டுக்கும் அத்தீர வாசத்துக்கும் அன்னக்கல்லு ரோட்டுக்கும் என் கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிழவே மதுரை கோரிப்பாளைய ரோட்டுக்கும் அங்க தேங்காய் வளத்துக்கும் தேரு முட்டி விதிக்கும் அங்க பூப்பாரம் தானேத்தி ஆண்டி ஜாமிக்கு உள்ள மாட 2 பூட்டி மதுரை ஒத்த கடை வழியில மாட்டு வண்டி வரையில மாடு முன்னத்தங்கால வைக்க மறுக்குதுடா. அப்ப நம்ம கிழவன் தாரு கம்புட்ட குத்துனாலும் மட்டு வண்டி நகரல. அப்ப பூ அடக்கி பாண்டி முனி வண்டிய மறிச்சு நிக்கிறான்டா. அப்ப நம்ம கிழவன் சொன்னானா, பூ அடக்கி இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு, நான் மனசுல அனிதினமும் மண்டியிட்டு வேண்டிய தச்சன் புதுப்பட்டில உள்ள என் கருப்பன கனமுடா. அப்ப வண்டி மூக்காணி கட்டையில முத்திரையர்மைய உக்காந்து அட தட்டுடா மாட்ட போவான். தச்சன் புதுப்பட்டில உள்ள ஜாமி எந்த பேய்க்கும் புடி கொடுக்க மாட்டாதா. 1000 பாட்டுல சாராயா, அட 1000 பாட்டுல சாராயா. எப்ப பாண்டி முனிக்கு அடிநாக்கு பத்தாதுடா. 3000 பாட்டுல சாராயா. என் சீமியாம் பாண்டி முனிக்கு முனிநாக்கு பத்தாதுடா. இன்னைக்கு தச்சன் புதுப்பட்டியில சுருட்டு வாட அடிக்குதுடா. நீ குத்தம் வச்சது மேல மடம்பு, நீ கால் வச்சு கை கழுவுன்னு கலுங்கடி போட்டலாம். அந்த கலுங்கடி எல்லைய வெட்டு உன் காலுக்கு சலங்கமணி எ பொல்லாத பாண்டி முனி இடம் மணிய மேமாட்டு கள்ளி சரி நல்ல கம்மாயா. நான் தினமும் வணங்க கூடிய பொல்லாத தெய்வமுடாய் என் கள்ளிசரி நல்ல கம்மாயா. உனக்கு 600 நல்ல வருஷமா, உனக்கு கட்டடம் கிடையாதுடா. பட்ட சீம கருவ உடமரம் தாம்படுக்கு, அந்த உடமரத்து முள்ள ஒத்த முள்ள எவனும் எடுக்க முடியாதுடா. 3 அடி ஊத்து தண்ணி கள்ளிசரி மந்தையில வத்தல. அந்த உடமரத்தை விட்டு உன் தங்கச்சி காளிய தவ கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் தச்சம் புதுப்பட்டியில உள்ளவன் கருப்பனையும் கூட்டிக்கிட்டு நான் வீராங்குறையலடா. நாட்டு மக்கள் மகிமையாரி எனமுடா. என் கள்ளிசரி காளி முனியா வல்ல நாட்டு கருப்பு தச்சன் காளியம்மனா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்புரையாரையா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்புரையாரையா. காளியம்மே இருக்கிறாளையா, மக்களை எல்லாம் நோய் நொடிய தீக்கிறாளையா. தச்சன் புதுப்பட்டியா அருமையான கிராமமடா. பொல்லாத கருப்பசாமியா, கருப்பசாமி தத்துரமா இருக்கிறாரையா. கருப்பசாமி தத்துவமா இருக்கிறாரையா. கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா. கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா. 18 படிகரப்பா, 18ஆம் படி
18 படிய வெட்டு தச்சன் புதுப்பட்டிக்கு எங்க இருப்பேன் வந்துதானே நேரம் ஆச்சியா தச்சன் புதுப்பட்டியா இருக்கிற தெய்வம் ஐயா கொள்ளாத காளி அம்மனா கருப்பனோடு தத்துருமா காக்குறாளையா காளியம்மே தத்துருமா காக்குறாளையா அடுத்தபடியாக ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை அன்பு சகோதரி உடம்பு முல்லை எலும்பு முல்லை ஆனா எவன் பொண்டாட்டின்னு தெரியவும் இல்லை துவரங்குறிச்சியை சேர்ந்த ரஞ்சிதா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமை ஏ ரஞ்சிதா அடி நந்த மனத்துல கொஞ்சி விளையாட நம்ம ரம்மியமாக வச்ச மங்க பாடல நீ வாட ஏ ரஞ்சிதா அடி நந்த மனத்துல கொஞ்சி விளையாட நம்ம ரம்மியமாக வச்ச மங்க பாடல நீ வாட சிக்கிற கிளிய சில கிளியே நீ வாடி நம்ம தேர பார்க்கமான மதுரை போய் வருவோம் 1000 கோடிகள் நிலவுக புத்த முகம் மாறு அந்த ஆதிசிவன் பிள்ளை மேலே வருந்த நீர் அவ்வளவுதான் 2 வரிதான் அதுக்கு அடுத்தபடியாக நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமன்னி உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே வீடியோ கால் பேசிக் கொண்டிருக்கிறார் 3.25 கிலோ எலும்பும் 31 கிலோ கறியும் சின்ன கிட்னி 2ம் சுருங்கி போன ஒரு ஓஸ் கப்ளிங் கிடைக்காம திடுறான் எனது அன்பு அண்ணன் உண்மையிலேயே மருதமணி அண்ணனை கட்டப்பூன் நாடகத்தில் நீங்கள்லாம் பார்க்க வாய்ப்பு இல்லை ஏன்னா பப்புன் டான்ஸ் முடிஞ்ச உடனேயே அப்புறம்தான் அண்ணன் சீனுக்கு வருவாப்புல போன வருஷம் வள்ளிதிருமன் நாடகத்திலே எங்கள் அண்ணனை நான் அறிமுகப்படுத்தினேன் ஆனால் எனக்கு எவ்வளோ அன்பும் ஆதரவும் நீங்கள் கொடுத்தீங்களோ அதே மாதிரி எங்கள் அண்ணனுக்கும் கொடுக்கும்போது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் மேடையிலே நானும் எங்கள் அண்ணனும் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காகத்தான் அப்படி நாங்கள் அவனை வத்துலாம் அடிப்பேன் ஆனால் அடி வந்து உங்களுக்கு பெருசாக தெரியும் ஆனால் இதுதான் போலியான சினிமா அடின்னு உங்களுக்கு தெரியாது அடி வலிக்காது பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் காரியாவட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்பனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார் ஒளி ஒளி உண்மையிலே நல்லா எல்லாரும் கவனிச்சு பார்ப்பீங்க யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாத்தையும் நான் சொல்லலை ஒரு சில மைசெட்டை வந்து அடிக்கடி திரும்புவேன் சொல்லுவேன் ஆனால் தச்சன் புதுப்பட்டி கிராமத்துக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் ராக்காயி சூப்பர் சூப்பர் அருமையான மைசெட் ராக்காயி மைசெட்டு இதுதாமா பட்டி தொட்டி வாங்குது பேர் தாமா ராக்காயி மைசெட் தச்சன் புதுப்பட்டி ஊரெல்லாம் பார்த்துட்டா அதுக்கு ராக்காயி மைசெட்டு இதுதாமா அருமையா இருக்குது சரிதாமா நீங்க வாழ்க வாழ்க 100 ஆண்டு வாழ்க நீங்க வளர்க வளர்க பல்லாண்டு வளர்க ராக்காயி ஆடியோஸ் தச்சன் புதுப்பட்டி உரிமையாளர் காளீஸ்வரன் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாடகத்தை காண வருகிறவர்கள் இரு கரங்குப்பை அழைத்திருக்கிறார்கள் தச்சன் புதுப்பட்டி கிராமத்தார்கள் மற்றும் என் அன்பு இளைஞர்கள் இந்த வெள்ளநாட்டு கருப்பு தச்சன் காளியம்மை அருளோடு நீங்கள் 100 ஆண்டு காலம் பேரும் புகழும் வாங்கணும் வாழ்த்துக்கள் நான் எப்போ பேர் சொன்னேன் எப்போ பாட்டு போடுறேன் பரவாயில்ல பரவாயில்ல அது ஆஃபீஸுக்கு டயத்தில் எல்லோரும் வர முடியாது ஓகே இதுதான் மைசெட் எங்கள் மச்சான் பகுமானம் பிடிச்சி மைசெட் வாங்கினார் எங்கள் மச்சான் 2 குழா ஒரு கிழிஞ்சு ஒன்று பாக்ஸ் தான் எங்கள் மச்சான் அவர் மாதிரிலாம் நீ அலோன்ஸ் பண்ண முடியாது ஊரில் போய் மைசெட்டு போட்ட உடனே ரஞ்சித்து ஒரு அம்பலார் வந்தார் ஏய் அண்ணன் நடந்துக்கிட்டு சத்த மைக்கில் பேசுப்பா
எங்க மச்சான் பேசினார். எப்படி ஜாப நடத்துவாள் மீண்டும் தெரியப்படுத்துறோம். சாப நடத்துவாள் அம்பலர் சத்துன்னு அரைஞ்சாரு. வர சொல்றியா வீட்டில் படுக்க சொல்றியாடா? அதே மாதிரி இந்த சில பேர் பயங்கரமா பேசுவாங்க. எங்கன்னு பாத்தீங்களா, ஆர்ச்சி போர்டுகளா, கூத்து வழக்குகளா, சீரியல்களா, கரண்ட் இல்லாத ஊருக்கும் ஜென்ரேட்டர் போல போடப்படுமா? பார்த்தா ஒரே ஒரு குழாதான் வச்சிருப்பேன். ஆனா இங்கே ராக்காயி தச்சன் புதுப்பட்டிக்கு சூப்பர்யா, சூப்பர், கைதட்டா. 7 தடவை சொல்லிட்டு ஒத்தரவா நகட்டலடா, மைண்ட்ல வச்சுக்கிறேன். சிவகங்கை அமுதம் சூப்பர் மார்க்கெட் சார்பாக ரூபாய் 101. சூப்பர் மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட் 100 ரூபாய். பிஆர் பேக்கரி உரிமையாளர்கள் சார்பாக ரூபாய் 101. அது பாவம், நல்ல நல்ல டைப் தான். ஏன்னா பின்னாடி ஓனர் உட்காந்துருக்காரு. அதனைத் தொடர்ந்து இங்கே ஒருத்தன் வாசகம் எழுதியிருக்கேன், என் தம்பி. சிவகங்கை சீமை புதுப்பட்டி சொல்லான் அகிலன் பிரதர்ஸ் உச்சிப்புலி பட்டி கொடூரமா எழுதியிருக்கேன். கொடூரமா 101. கொடூரமாவா? தச்சன் புதுப்பட்டி பாஸ்கர் பார்க்கவி சார்பாக 101. தச்சன் புதுப்பட்டி எஸ் அஜய் எஸ் விஜய் 501. தச்சன் புதுப்பட்டி ஏஎஸ் கருப்பையா சி பாலமுருகன் சார்பாக 301. அன்பு உள்ளத்துக்கு நன்றி, வணக்கம். சிட்டையை கவனமா போடுங்க. பாசத்துக்குரிய சிட்டை வரட்டும், என் பேரை சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நாடக அமைப்பாளர், உண்மையிலேயே சிறந்த ஒரு அமைப்பாளர், எனது அன்பு அண்ணன் காரக்குடி நடிகர் சங்கத்தினுடைய நாடக நடிகர் சங்கத்தினுடைய செயலாளரும் சோனா லே எஸ்.எம். சுகுமார் அவர்கள் இசை நாடக நடிகர் சங்கம் காரக்குடி பூக்கடை சொக்கநாதபுரத்தை சேர்ந்த எஸ்.எம். சுகுமார் அவர்களும் பி. தட்சிணாமூர்த்தி சேர்வை பட்டமங்கலம் இருவரும் சேர்ந்து இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். நாங்கள் வாங்கக்கூடிய அத்தனை பேரும் புகழும் யாருக்கு சேரும் என்றால் எங்க அண்ணன் எஸ்.எம். சுகுமார் அவர்களை வணங்கி நன்றி. ஒரு தாய் முத்திரையர் மக்கள் கல்வி அறக்கட்டளை தலைவர் மேட்டுக்கடை குமார் சார்பாக ரூபாய் 1001. சந்தியா ஓட்டல் சார்பாக 101. ஓட்டல் நன்றி. இந்த நோட்டீஸ் ஒன்று படிக்க சொன்னாங்க, இந்த ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். மேல பூங்குடி கொண்டிருப்பவன் நான் பெரிய ஆள் அல்ல. இங்கே நாடக கலையே இப்போ உள்ள இளைய சமுதாய மக்களுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் மீண்டும் புத்துயிர் வர செய்தது யாருன்னா யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர்கள் தான். அதிலே அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கல. அதனைத் தொடர்ந்து 1 2 3 4 யூடியூப் சேனல் வந்திருக்கீங்க, அவங்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கல. இங்கிலீஷில் எழுந்தேன்னா புலந்துருவேன். அம்பாள் போட்டோகிராபி மதகுபட்டி, அம்பாள் மீடியா சிலந்தகுடி, தியாகு போட்டோகிராபி மதகுபட்டி, மன்னர் மீடியா மதகுபட்டி. இந்த 4 இதயங்களும் 200 தலைக்கு 50. நன்றி. உங்களிடம் பேசிக்கொண்டு நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். வாத்தியார் இல்லாமல் நம்மெல்லாம் இல்லை. உங்கள் எல்லாத்துக்கும் நான் உன்னையே சொல்கிறேன், அரளிக்கோட்டையிலேருந்து வந்திருக்கின்ற என் உறவுகளுக்கெல்லாம் நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க ஒரு பொன்னாட பொத்தனம்னு சொன்னாங்க, கிராமத்தினுடைய அனுமதி கேட்டுக்கிறேன். போடலாமா? கிராமத்தில் கேட்டு, ஏன்னா எந்த ஊராக இருந்தாலும் மேடையில் கேட்கக்கூடியது நம்ம உரிமை. பெரியவங்ககிட்ட கேட்டுக்குவோம். எனக்கு இந்த சால்வை நீ எழுதிட்டு வந்திருக்கேன், உனக்கு தெரியாதாக்க?
எடுக்கவே இல்லை, கேமரா அசைக்கிறான்டா. இந்த பொன்னான தருணத்தில் எங்களுக்கு வாய்ப்பளித்த தச்சன் புதுப்பட்டி கிராம பொதுமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் அன்பு அண்ணன் எம்கேஆர் அவர்களுக்கும் கிராம இளைஞர்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் அம்பாள் மண்டம் கோஷ்டியப்பை இளைஞர் பேரவை சார்பாக மனமார்ந்த நன்றி. அதுதான் அன்பான கிராமம். ஒரே விஷயம், இந்த கிராமத்தை பற்றி நான் சொல்லியாக, பெரும்பிடுகு முத்துரையர் வம்சம் அதெல்லாம். ஆனால் இவர்கள் சிவனுக்கே கண் கொடுத்த கண்ணப்புற குலம். அத்தனை மக்களுக்கும் அன்பை வாரி வாரி கொடுக்கக்கூடிய இந்த கண்ணப்புற குலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்தையும் வணங்குகிறேன். எம்கேஆர் என்னை வளர்த்து விட்ட அன்பு வாத்தியார், விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ்எஸ் மணியையா மாணவனும். நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற பாதையிலே பிள்ளத்தி விழாக்குளத்துக்கு இடையே உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் உலகத்திலே பெத்த தாய்க்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சுகுளம் கிராமம். அன்பும் ஆதரவும் வேண்டுமென்றால் என்னை நாடி வர வேண்டும் என்பதற்காக எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர், உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர். நிறையா திரைப்பட இயக்குநர்கள்லாம் தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறாங்க, யூடியூப் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் 30 நாள் நாடகம்தான். இரவானா மேடை, பகலில் அந்த அன்பாலயம், அந்த மக்கள், இதான் என்னுடைய வாழ்க்கை. அதனால் பெரிய பெரிய வாய்ப்புகளை நான் இழந்தாலும் இந்த பாமர தமிழன் என் உறவுகள்கிட்ட உள்ள நான் பப்புன் போட்டு நடிக்கிறது உள்ள சந்தோஷம் எதுலேயும் வராது. அடியன் எம்கே ராதாகிருஷ்ணன் பப்புன் காமிக் மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் அந்த சாமியாடி இதை பார்த்து நான் முடிக்கிறேன். காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத, காட்டு புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, தச்சன் புதுப்பட்டி பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு, ஆமா புதுப்பட்டி பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, தச்சன் புதுப்பட்டி பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு, ஆமா புதுப்பட்டி பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு. புதுப்பட்டி பேரை சொன்னா புலி ஒதுங்கோ பாரு, நம்ம புதுப்பட்டி பேரை சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. வீரமுள்ள சாதி ஐயா முத்துரையர் வம்சம் ஐயா, சாமி ஐயா முத்துரையர் வம்சம் ஐயா, வீரமுள்ள சாதி ஐயா முத்துரையர் வம்சம் ஐயா. அத்திமர பாரு என்ன பேசுது இந்த ஊரு, ஆமா அத்திமர பாரு என்ன பேசுது இந்த ஊரு. காட்டு வழி போற ஏ கவலைப்படாத, காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத, தச்சன் புதுப்பட்டி பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு, ஆமா தச்சன் புதுப்பட்டி பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணபுர வம்சம் ஐயா, கொடுத்த தர்மபுரம் அவதாரம் ஐயா, சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணபுர வம்சம் ஐயா. தமிழ்நாடு ஊரா என்ன பேசுது இந்த ஊரா, ஆமா தமிழ்நாடு ஊரா இந்த முத்துரையர் பேரா. காட்டு வழி போற